கஜா புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். டெல்டா மாவட்டத்தையே புரட்டி போட்டுள்ள கஜா புயலால் வீடு, விவசாய நிலங்கள், கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து விவசாயிகள் தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் தேமுதிக சார்பில் வழங்கப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை கடந்த வாரம் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக புயல் பாதித்த திண்டுக்கல் மாவட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டு தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆயன்குடியில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களையும் வழங்க இருக்கிறார். இதையடுத்து ஆலங்குடி, கொத்தமங்கலம், வடகாடு, அரையம்பட்டி, வம்பன், நால்ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்.